எப்பவுமே அம்மாவை தான் நம்பி இருக்கிறேன். அவங்களுக்கே தெரியும் எனக்கு ஒரு கருணை ஒன்று, ஒரு பிச்சை ஒன்று போட்டால் போதும். ஒரே ஒரு செல்வ பிச்சை, அந்த குழந்தை செல்வத்து பிச்சை. அம்மாவாக இருந்தாலும் சரி, ஐயாவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு செல்வத்தை அவங்கள நாடி வரேன். இவ்வளோ நாள் வரேன். பொறுத்து இருப்பேன். சரி, நல்லது நடக்கும். பொறுத்து. காலம் நேரம் மாறி போதுமா, வயசாகி போதுமா. நான் தருவேன். பொறுத்து. சரிம்மா. பார்த்து அம்மா கிட்ட ஏதாவது செய்யணும் பண்ணணும். கருணை காட்டு சொல்லணும். பிச்சை ஒரே ஒரு வார்த்தை தான், பொறுத்து. சரிம்மா. நான் தருவேன்னா தந்துடுவேன். சரிம்மா உத்தரவுமா. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சரிம்மா. அதில் எந்த வித மாட்டு கருத்துங்க. அது நிற்கிறாங்க பாருங்க, அந்த அம்மா சொல்லிட்டாங்கல்ல, போதும் எனக்கு. கொஞ்சம் நிம்மதி இருக்கிற மாதிரி பண்ணணும்மா. வீட்டில் சொல்லி கொஞ்சம் கேட்டு பண்ணி சாந்தமே இல்லாமல் இருக்குது. மனசு அலப்பாயுது. ஒரு நேரம் இருக்க மாட்டேங்குது மனசு. என்னவோ தோணுது. எல்லாத்துக்கும் ஒரு வழி கொடுக்க வேண்டியதை கொடுத்தா சரியாயிடும். சரிம்மா. விளக்கம் புரியுதா? உத்தரவுமா. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதுமா. எனக்கு அது ஒரு திருப்திமா. எனக்கு அம்மாவை பார்க்க வந்தேன்னா பொறுத்து நான் தருவேன். சரிம்மா உத்தரவுமா. இந்த இல்லைடா, ரொம்ப இப்போ காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணிருக்கிறாங்க கட்டினவர். அது என்னம்மா பண்ணுறது. நான் கொடுக்குற நல்ல செய்தி வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன வேணாலும் செய்யணும். சரிம்மா உத்தரவு. நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். அந்த வீட்டிலேருந்து நீங்கள் வர உத்தரவு கொடுத்த பிறகு வந்த பிறகு தான் நான் பாதுகாப்பேன். அது வரைக்கும் என்ன நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். ஏன்னா எனக்கு அதாவது இருக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற. வீடை பாருன்றா. அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா போதும். நிம்மதியாக சாந்தமாயிட்டு அதை பற்றி பேசாத இருந்துட்டாங்க. நல்ல ஒரு நேரம் வரும்போது அம்மாவே உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா போதும் எனக்கு. அப்புறமேட்டு எது வேணாலும் நான் பண்ணிப்பேன். அம்மா தான் கருணை காட்டணும். கனி என்னம்மா? கனி பாலை இங்கே உள்ளுக்கு இருந்து சொல்லும். சரிம்மா. 2 பேரும் சாப்பிடணுமா? சரிம்மா. ம்